வணக்கம், நான் உங்கள் ஜீவா. இன்றைய சடுகுடு டுடேவில் நாம் காண இருப்பது நாடாளுமன்றத்துக்கான முதல் கட்ட தேர்தல் என்பது தேர்தலுக்கான வேட்புமனு நிறைவு நாள் இன்று தமிழ்நாடு, அதே போல பாண்டிச்சேரி, கேரளா போன்ற மாநிலங்களில் முதல் கட்ட தேர்தலுக்கான வேட்புமனு தாக்கல் நிறைவு செய்தி என்பது இன்றைக்கு வந்திருக்கிறது. இந்த சூழலில் தமிழ்நாட்டில் 4 அணிகளாக போட்டியிடுகின்ற நிலைமை என்பது இப்போதைக்கு ஏற்பட்டிருக்கிறது. இந்த 4 அணிகள் எவ்வாறு செயல்பட போகிறது, யார் பெரிய வெற்றியை பெறப்போகிறார்கள், யார் 2ஆம் இடம் 3ஆம் இடம் என்ற அளவிற்கு வரப்போகிறார்கள் என்பதை பற்றி நமது சடுகுடு டுடேவில் நாம் இன்றைக்கு காணவிருக்கின்றோம். நமது சடுகுடு சேனலுக்கு நீங்கள் புதியவரெனில் நமது சடுகுடு சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுமாறு அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன். நண்பர்களே, நாடாளுமன்றத்திற்கான தேர்தல் துவங்கி இன்றைக்கு முதல் கட்ட தேர்தல் நடைபெறுகின்ற மாநிலங்களில், குறிப்பாக தமிழ்நாட்டில், பாண்டிச்சேரியில், கேரளாவில், இந்த 3 மாநிலங்களும் முதல் கட்டமாக தேர்தல் நடைபெறுகிறது. இந்த தேர்தலில் தமிழ்நாடு, புதுச்சேரி உள்ளிட்ட 40 தொகுதிகள் இன்றைக்கு வேட்புமனு நிறைவு என்பது வேட்பாளர்கள் வேட்புமனுவை தாக்கல் செய்கின்ற கடைசி நாளாக இன்றைக்கு முடிந்திருக்கிறது. பல்வேறு கட்சிகளுடைய, அதாவது சுயேட்சைகள் உள்ளிட்ட முக்கியமான கட்சிகளுடைய தலைவர்கள் எல்லாம், முக்கிய ஸ்டார் வேட்பாளர்கள் எல்லாம் இன்றைக்கு இறுதிக்கட்டத்தில் இன்றைக்கு தங்களுடைய வேட்புமனுக்களை நிறைவு செய்து இன்றைக்கு பூர்த்தி செய்து கொடுத்திருக்கிறார்கள். கிட்டத்தட்ட 800க்கும் மேற்பட்ட வேட்பாளர்கள் தமிழகத்தில், புதுச்சேரியில் உள்ளிட்ட 40 தொகுதிகளில் இன்றைக்கு களத்தில் இருக்கிறார்கள். சுயேட்சை இன்றைக்கு இருக்கக்கூடிய 4 அணிகளாக போட்டியிடுகின்ற நிலைமையும் தமிழ்நாட்டில் ஏற்பட்டிருக்கிறது. குறிப்பாக திமுகவினுடைய இந்தியா கூட்டணி, அது மிக பெரும் பலமான கூட்டணியாக இன்றைக்கு பார்க்கப்படுகிறது. திராவிட முன்னேற்ற கழகம், காங்கிரஸ் கட்சி, அதே போல விடுதலை சிறுத்தைகள் கட்சி, 2 கம்யூனிஸ்ட் கட்சி, கொங்கு தேசிய கட்சி போன்ற கட்சிகள் எல்லாம் இணைந்து இன்றைக்கு தமிழ்நாட்டில் ஒரு வலுவான கூட்டணியாக இன்றைக்கு மாறியிருக்கிறது. அதே போல இன்றைக்கு பிரதான எதிர்க்கட்சியாக இருக்கக்கூடிய அதிமுக, இன்றைக்கு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் பொதுச் செயலாளராக தேர்வு செய்யப்பட்டது ஒற்றை தலைமையாக மாறிய பிறகு இன்றைக்கு அது ஒரு கூட்டணியை இன்றைக்கு உருவாக்கி இருக்கிறது. குறிப்பாக அவர்களோடு, அதிமுகவோடு இன்றைக்கு விஜயகாந்த் கட்சியினுடைய தேமுதிகவும் இன்றைக்கு களத்தில் இணைந்திருக்கிறது. அதே போல புதிய தமிழகம் டாக்டர் கிருஷ்ணசாமியுடைய கட்சியும் அவர்களோடு இணைந்து திண்டுக்கல் தொகுதியில் போட்டியிடுகின்ற SDPI கட்சி, அதாவது முஸ்லீம் லீக் ஒரு அமைப்பு, இவரெல்லாம் இணைந்து அது ஒரு அணியாக போட்டியிடுகிறார்கள். 3வது அணியாக தமிழ்நாட்டில் ஒரு புதிய முயற்சியை இன்றைக்கு பாரதிய ஜனதா கட்சி ஏற்படுத்தியிருக்கிறது. இன்றைக்கு பாரதிய ஜனதா கட்சியுடைய முயற்சி எந்த அளவுக்கு வெற்றி வரும் என்பதை பற்றி நாம் எதிர்காலத்தில் நாம் பேச இருக்கின்றோம். அவர்கள் தலைமையில் இன்றைக்கு பாட்டாளி மக்கள் கட்சி, அதாவது பிஜேபியோடு பாட்டாளி மக்கள் கட்சி, இன்னும் அங்கங்கே சமுதாய அமைப்புகளாக இருக்கக்கூடிய ஜான் பாண்டியன், அதே போல பாரிவந்தர் அமைப்பு, அதே போல AC சண்முகம் போன்றவர்களுடைய அமைப்பு, இவர்களெல்லாம் ஒருங்கிணைத்து இன்றைக்கு அவர்கள் ஒரு 3வது அணியாகவும், தமிழ்நாட்டில் தான் ஆட்சியை பிடித்தே தீர்வேன் என்ற ஒரு லட்சியத்தோடு செயல்பட்டு கொண்டிருக்கக்கூடிய திரு சீமான் அவர்கள் 4வது அணியாக தனித்து இன்றைக்கு தமிழ்நாட்டில் போட்டியிட்டுக் கொண்டிருக்கிறார். இப்படி 4 அணிகளாக தமிழ்நாட்டில் இந்த நாடாளுமன்ற தேர்தலை சந்திக்கின்ற போது, நாடாளுமன்றத்திற்கான இந்த உறுப்பினர்களை தேர்வு செய்கின்ற மக்கள் எப்படி பார்க்கிறார்கள், இது எந்த அளவிற்கு எந்த அணிக்கு வலு சேர்க்கும் என்பதை பற்றி தான் நாம் இன்றைக்கு பார்க்க இருக்கிறோம். நண்பர்களே, இன்றைக்கு நாம் தமிழர் கட்சி, முதலில் நாம் தமிழர் கட்சியை நாம் எடுத்துக்கொண்டோம் என்றால், தமிழ்நாட்டில் 40 தொகுதிகளிலும் நிற்பதற்கு அவர்கள் ஏற்கனவே ஒரு கிட்டத்தட்ட 4-5 மாதத்துக்கு முன்பாக அவர்கள் தயாரான போதும் கூட, இன்றைக்கு தேர்தல் ஆணையம் அவர்களுக்கு ஒரு சில நெருக்கடியை கொடுத்து, ஏற்கனவே ஒரு 20 நாடாளுமன்ற வேட்பாளர்களை அறிவித்த பின்பு, சின்னங்களை வரைந்த பின்பு, அதாவது அவருடைய சின்னம் கரும்பு விவசாய சின்னம் என்பதை தாண்டி இன்றைக்கு அது ஒரு முடக்கப்பட்டு, அது ஒரு கர்நாடகாவில் இருக்கக்கூடிய ஒரு கட்சிக்கு அந்த சின்னம் ஒதுக்கப்பட்டு, இன்றைக்கு அவர் ஒரு நெருக்கடிக்கு ஆளாக்கப்பட்டு இன்றைக்கு மைக் சின்னத்தை அவர்களுக்கு ஒதுக்கி இருக்கிறார்கள். இதை சின்னத்தை பெறுவதற்கே இன்றைக்கு கடும் சிரமப்பட்டு வந்திருக்கின்ற சீமான் அவர்கள், தனித்து என்பது தமிழகத்தில் ஒர்க் அவுட் ஆகாது என்பதை அவருக்கு தெரியும். இருந்தாலும் அவர் ஏன் தொடர்ந்து இதை செய்கிறார் என்று அவர் கூட இருக்கிறவர்களுக்கு தெரியவில்லை என்ற நிலைமை தான் இன்றைக்கு இருக்கிறது. ஆகவே இந்த 4வது அணியில் 4வது இடத்தை பெறுகின்ற சீமான் அவர்கள் கணிசமான வாக்குகள், அதாவது இன்றைக்கு ஒரு 3-4% புதிய வாக்காளர்கள், புதிய இளைஞர்களை கவர்கின்ற பேச்சுகளை பேசி இன்றைக்கு அந்த வாக்காளர்களை திசை திருப்புகின்ற வேலையை அவர் கச்சிதமாக செய்து கொண்டிருக்கிறார்.
இது மத்தியிலே ஆளுகின்ற பாரதிய ஜனதா கட்சிக்கு ஒரு வகையில் ஆதரவாக இந்த வாக்குகள் மாறுகின்ற சூழல் என்பது ஏற்பட்டிருக்கிறதோ என்பதை நாம் பார்க்க வேண்டும். ஏனென்று சொன்னால், சீமான் அவர்கள் பிஜேபியோடு கூட்டணி சேர்ந்தால் அது பிஜேபியுடைய கூட்டணி என்ற நிலைமை என்பது மாறிவிடும். அதே நேரத்தில் இன்றைக்கு மத்திய பாரதிய ஜனதா கட்சியுடைய ஆட்சியை எதிர்க்கின்ற புதிய இளைஞர்கள் திமுகவுக்கு வாக்களித்து விடக்கூடாது என்பதற்காக சீமானை போன்றவர்களை இன்றைக்கு பிஜேபியினர் தயார்படுத்தி களத்தில் நிப்பாட்டி இருக்கிறார்களோ என்ற சந்தேகம் என்பது இன்றைக்கு ஏற்பட்டிருக்கிறது. ஏனென்று சொன்னால் 40 நாடாளுமன்ற தொகுதிகளில் வேட்பாளர்களை நிறுத்த வேண்டுமென்றால் எவ்வளவு பொருள் செலவு ஏற்படும், எவ்வளவு பணச்செலவு ஏற்படும் என்பதெல்லாம் யதார்த்தமாக தெரிந்த விஷயம். இன்றைக்கு அப்படிப்பட்ட சூழ்நிலையில் ஓட்டுக்கு பணமே தர வேணாம், இருந்தாலும் இதற்கான நடைமுறை செலவுகளை இவர்களுக்கு எப்படி பணம் கிடைக்கிறது, இவ்வளவு பணம் எவ்வளவு கிடைக்கிறது என்றெல்லாம் பார்க்கின்ற போது பின்னூக்கியாக இருந்து பிஜேபி இவர்களை இயக்குகிறார்கள். பிஜேபிக்கு வர வேண்டிய சேராத ஓட்டுகளை இவர்கள் தனியாக பிரிப்பதற்கான வாக்கு வங்கிகளை பிரிப்பதற்கான வேலைகளை செய்கிறார்கள் என்றுதான் இன்றைக்கு பார்க்க இருக்கிறது. அதே போல இன்றைக்கு 3வது இடத்தில் இருக்கக்கூடிய பாரதிய ஜனதா கட்சி, அந்த கட்சியில் இருக்கக்கூடிய பாட்டாளி மக்கள் கட்சி, அந்த பாட்டாளி சொந்தங்கள் இன்றைக்கு அவர்களுடைய இந்த கூட்டணியை விரும்பவில்லை. நிறுவன தலைவர் ராமதாஸ் அவர்களும் இன்றைக்கு தலைவராக இருக்கக்கூடிய அன்புமணி ராமதாஸ் அவர்களும் இந்த முடிவை எடுத்திருந்தாலும் அங்கு இருக்கக்கூடிய அவர்களுடைய கட்சியினுடைய சட்டமன்ற உறுப்பினர்கள் அல்லது கட்சியினுடைய மற்ற நிர்வாகிகள் இதற்கு விருப்பம் இல்லை. தைலாபுரம் தோட்டத்தில் எடுக்கப்பட்டிருந்த சில முடிவுகள் பல நேரங்களில் நல்ல முடிவுகளாக இருந்திருக்கிறது. ஆனால் இப்பொழுது எடுத்திருக்கின்ற முடிவு என்பது ஒரு தற்கொலை முடிவு என்று பாட்டாளி மக்கள் கட்சியை சேர்ந்த நண்பர்களே சொல்கிறார்கள். இன்றைக்கு அவர்களுக்கு 10.5%, அதாவது வன்னியர்களுக்கு தனி இடஒதுக்கீடு என்ற அறிவிப்பை செய்த முன்னாள் முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு ஆதரவை கொடுத்திருந்தால் அதிமுக ஒரு வலுவான அணியாக இன்றைக்கு மாறி இருக்கும். அதை தவிர்த்து இன்றைக்கு வேறு சில காரணங்களை தன்னுடைய தனிப்பட்ட குடும்ப தேவைகளுக்காக சில மத்தியில் இருக்கக்கூடிய சில விஷயங்களுக்காக வழக்குகள் சம்பந்தமான பிரச்சனைகள் இருப்பதால் இன்றைக்கு மிரட்டி பாட்டாளி மக்கள் கட்சியை பாரதிய ஜனதா கட்சி தன்னுடைய அணிக்குள் கொண்டு வந்திருக்கிறது. இந்த கூட்டணி என்பது பொருந்தா கூட்டணியாக இன்றைக்கு வட மாவட்டங்களில் ஏற்பட்டிருக்கிறது. தென் மாவட்டத்தை பொறுத்தளவுக்கு பாட்டாளி மக்கள் கட்சிக்கு எந்த செல்வாக்கும் இல்லை. ஆனால் வட மாவட்டங்களில் இருக்கக்கூடிய வன்னியர் பெருமக்கள் 10%, 10.5% தனி இடஒதுக்கீடு கொடுத்த எடப்பாடி பழனிசாமியை ஆதரிக்காத பாட்டாளி மக்கள் கட்சியை நிராகரிப்பார்கள் என்ற செய்தி என்பது இன்றைக்கு வந்து கொண்டிருக்கிறது. ஆகவே இந்த சீமானி என்ற அணியும் அதே போல பிஜேபி என்ற அணியும் இன்றைக்கு ஒரு மக்களிடம் போய் சேர முடியாத ஒரு கூட்டணியாக இன்றைக்கு மாறி இருக்கிறது. இன்றைக்கு போட்டி என்று எடுத்துக்கொண்டோம் என்றால் இன்றைக்கு எடப்பாடி பழனிசாமி ஒரு தனிப்பட்ட நபராக இன்றைக்கு பொதுச் செயலாளராக மாறி இருக்கின்ற இந்த சூழலில் அதிமுகவுக்கு இருக்கக்கூடிய அந்த வாக்கு வங்கி இன்றைக்கு இன்னும் பலமான கூட்டியாக மாறி இருந்தால் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய கூட்டணிக்கு கடும் நெருக்கடி என்பது வந்திருக்கும். ஆனால் கடைசி வரைக்கும் அவர் தன்னை ஒரு பிஜேபிக்கு எதிரான மனநிலை இருப்பதை போன்ற ஒரு தோற்றத்தை காட்டி பிஜேபி கடுமையாக முயற்சி செய்து அவரை எப்படியாவது கூட்டணிகள் கொண்டு வந்து விட வேண்டும் என்று முயற்சி செய்தது. ஆனால் இன்றைக்கு அவர் என்ன முயற்சி எடுத்திருக்கிறார்? இன்றைக்கு இருக்கக்கூடிய இஸ்லாமியர்கள், கிறிஸ்தவர்கள் இந்த வாக்கு வங்கியை நாம் தக்க வைக்க வேண்டும், அதிமுகவுக்கு இருக்கக்கூடிய வாக்கு வங்கியை தக்க வைக்க வேண்டும், இவர்களோடு செல்லக்கூடாது என்ற முடிவை எடுத்து கடும் நெருக்கடிக்கு இடையில் அவர் ஒரு தனி அணியாக இன்றைக்கு போட்டியிடுகின்றார். இந்த அதிமுக திமுக என்ற நிலைமைதான் இன்றைக்கு தமிழகத்தில் ஏற்பட்டிருக்கிறது. திமுகவும் தன்னுடைய வேட்பாளர் தேர்வில் சில குளறுபடிகள் நடந்திருக்கிறதோ என்ற தகவல்கள் இன்றைக்கு பார்க்கப்படுகிறது. குறிப்பாக மத்திய உளவுத்துறை சில செய்திகளை இன்றைக்கு மத்திய அரசாங்கத்துக்கு கொடுத்திருக்கிறது. முதலமைச்சர் அவர்களுக்கும் இந்த செய்தி நிச்சயமாக போய் சேர்ந்திருக்கும் என்று நான் நம்புகின்றேன். ஏனென்று சொன்னால் இன்றைக்கு இருக்கக்கூடிய கள நிலவரப்படி 80% வெற்றியை திமுக இன்றைக்கு பெறும். இன்றைக்கு இருக்கக்கூடிய நிலவர பிரகாரம் இன்னும் ஒரு வாரம் கழிச்சு என்ன நிலவரம் என்பது அந்த கள நிலவரத்தை பொறுத்து தான் நிலவரங்கள் தெரியும். இப்போதைக்கு இருக்கின்ற கள நிலவர பிரகாரம் உறுதியாக திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய கூட்டணி 36 தொகுதிகளில் உறுதியாக வெற்றியை பெறும் என்ற தகவல் இன்றைக்கு மத்திய உளவுத்துறையான ஐபி இன்டெலிஜென்ஸ் பியூரோ என்ற அமைப்பு இன்றைக்கு அரசாங்கத்துக்கு சொல்லியிருக்கிறது. அந்த தகவல் முதலமைச்சர் அவர்களுக்கும் தெரிந்திருக்கும். மீத இருக்கக்கூடிய சில தொகுதிகளில் பிரச்சனைகள் இருக்கிறது. அதை கவனம் செலுத்தினால் வேட்பாளர் தேர்வு, கூட்டணி கட்சிக்குள் இருக்கக்கூடிய பிரச்சனைகள், கட்சிக்குள் இருக்கக்கூடிய அதிருப்தி போன்ற நிலைமைகளை எல்லாம் முதல்வர் அவர்கள் கவனத்தில் எடுத்துக்கொண்டார்கள் என்றால் முழுமையான வெற்றியை பெறுவதற்கான சூழல் தமிழ்நாட்டில் இருக்கிறது. இன்றைக்கு
மோடி அவர்கள் தொடர்ந்து தமிழ்நாட்டில் வந்து பல ஆவேசமான கருத்துக்களை தெரிவித்தாலும் கூட தமிழகத்தை பொறுத்தளவுக்கு வெறுப்பு அரசியலுக்கு இடமில்லை என்ற மனநிலை தான் இன்னைக்கு இருந்து கொண்டிருக்கிறது. இந்த வருகின்ற இந்த 15-20 நாளைக்குள் ஒரு 3 முறை 4 முறை மோடி அவர்கள் இங்கே வர இருக்கின்றார். கள நிலவரங்கள் கலவரமாக மாறுவதற்கும் வாய்ப்பு இருக்கிறது. இருக்கக்கூடிய இந்த வெற்றி பெறக்கூடிய வாய்ப்பாக இருக்கக்கூடிய தொகுதிகளிலும் சில குறைபாடுகளையும் சரி பண்ணினால் திராவிட முன்னேற்ற கழகம் தமிழ்நாடு, புதுச்சேரி உள்ளிட்ட 40 தொகுதிகளிலும் வெற்றி பெறும் என்ற செய்தி என்பது வரும். இது போன்ற தொடர்ந்து செய்திகளை வெளியிடுவதற்கு நமது சடுகுடு சேனலை நீங்கள் தொடர்ந்து ஆதரியுங்கள், சப்ஸ்கிரைப் செய்திருங்கள், நண்பர்களுக்கு ஷேர் செய்திருங்கள், லைக் செய்திருங்கள். நன்றி, வணக்கம்.